தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். பூஜை பொருட்கள் வாங்க கொடுத்த பணத்தில் குடித்துவிட்டு வந்த கணவனை சில்வர் குடத்தால் அடித்தே கொன்றிருக்கிறார் இங்கொரு மனைவி. ஆயுத பூஜையில் மனைவி ஆயுதம் ஏந்தியதன் பின்னணி என்ன? பிள்ளைகளின் கண்முன்னே சில்வர் குடத்தால் தந்தையை தாயே அடித்துக் கொன்ற பயங்கரத்தை தான் இந்த சிறுவன் விவரித்துக் கொண்டிருக்கிறான். ஊர் மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்கும் இந்த சிமெண்ட் ஷீட் வீட்டில்தான் நடந்திருக்கிறது அந்த கொடூர கொலை. அவ யமனையே தூக்கிட்டு போயிடுவா என ஊர் மக்கள் கொடுத்த சாபம் அந்த பெண்ணை கொலைகாரி என்பதையும் விட கொடூரமானவள் என்றே சித்தரித்தது. என்ன நடந்தது? ஏன் பிள்ளைகளின் கண்முன்னே இப்படி ஒரு கொடூர செயல் என தெரிந்து கொள்ள முற்பட்டோம். கொல்லப்பட்டவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குருவன்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன். 36 வயதாகிறது. இவருக்கு வள்ளி என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்து 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று ஆயுத பூஜை ஊரே சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருந்த நேரம் அது. திடீரென வேல்முருகனின் வீட்டிலிருந்து ஒப்பாரி சத்தம் ஒலித்திருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோதுதான் பிள்ளைகளின் கண் முன்னே வேல்முருகனை சில்வர் குடத்தால் அடித்து சாய்த்துவிட்டு அகோரமாக நின்றிருக்கிறார் வள்ளி. உடனே வேல்முருகனை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி மருத்துவர்கள் கைவிரித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மங்கலம்பேட்டை போலீசார் வள்ளியிடம் நடத்திய விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. வேல்முருகன் வள்ளி நல்ல பெயர் பொருத்தம்தான். ஆனால் வாழ்க்கைதான் பொருந்தாமல் போயிருக்கிறது. காரணம் வேல்முருகனின் குடிப்பழக்கம். ஒரு காலத்தில் கூலி தொழிலாளியாக இருந்த வேல்முருகன் கடந்த சில ஆண்டுகளாக வேலை வெட்டிக்கு செல்லாமல் முழு நேர குடிகாரனாக மாறியுள்ளார். 11, 5 வயதுகளில் 2 பிள்ளைகள்.